யாரா அது சூழப்பல்ல ரவி ஏரியால வந்து உட்காந்துருது? ஆ ஐயோ இருந்தா மலை மாடு மாதிரி இருக்கானே. இருந்தாலும் கெத்த விடக்கூடாது. ஆ சரி சரி பார்த்து போங்க. தண்ணி இருக்கு வடிக்க வந்துட போறீங்க. அப்பா கிரேட் எஸ்கேப். எந்த சைடில் பார்த்தாலும் பெருசா இருக்கானே. எப்பாடா போயிட்டாரு. நல்ல வேலை ரவி அண்ணா நல்ல மூட்ல இருந்தா நல்லா தப்பிச்சோம். இல்லைன்னா நம்ம கதி. கொஞ்ச நேரம் தூங்குவோம். யாராது நான் புடு இல்லடா பாம்புடா. எங்க அப்பா தான் முன்ன வந்து போதுடா. சத்தியமா உங்க ஏரியாவுக்கு வரமாட்டேன்டா. பசி வந்தா கண்ணு முன்னு தெரியாதே. கொஞ்ச நேரத்துல மரண பயத்தை காட்டானுங்களே. சைனா பஜார் என்ன சமைக்குது? அடி பாவி, வெறும் கடாய காட்டுறதுக்கு தான் அப்படி பண்ணியா? ஓ டிஷ் இருக்கா? இந்த கலர்ல இருந்தனால தெரியல. ஐயோ எனக்கு வேணாப்பா, இது சாப்பிட ஆள் வேணாம். வெயிட் பண்ண. டேய் கேந்திரா டேய், நான் எங்க இருக்கேன்? சுடுகாட்டுல. ஏண்டா சாப்பிடுறதுக்கு மட்டும் எப்படியா? டேய் என்ன சாப்பிடணும் தெரியாம சாப்பிட்டு உசுர விட்டுறாரா எனக்கா? ஐயோ விட்டுருமாண்ணா. தாயே உனக்கும் என்ன விட்டுரு. என்னடா இது? என்னதான் கம்மியா சாப்பிட்டாலும் தொப்பு கம்மியாக மாட்டுது. நம்ம அசைவத்தை கம்மி பண்ணலான்னு பார்த்தா அன்னைக்குதான் ஆமை கொஞ்சம் பொறிக்கிறது, அன்னைக்கு கொஞ்சம் பொறிக்கிறது. இந்த வருஷம் நியூ இயர் வரட்டும், வாக்கிங் போறோம். இப்படிதான் 2024 சொன்னோம். டேய் சுப்பிரமணி, ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வரல? இன்னைக்கு மிஸ் பண்ணிட்ட மச்சான். நீ மேக்ஸ் டெஸ்ட் நடக்கல, சயின்ஸ் மிஸ் வரல, மதியானத்துக்கு மேல ஃபுல் பீரியட் ஃப்ரீ தான் மச்சான். இன்னைக்கு மிஸ் பண்ணிட்ட மச்சான். மேக்ஸ் டெஸ்ட் நடக்கல, சயின்ஸ் மிஸ் வரல, மதியானத்துக்கு மேல ஃபுல் ஃப்ரீ தான் மச்சான். மச்சான் டேய் கேக்குதா? சொல்ல மந்தம் மச்சான். நான் கூட நீ ஸ்கூலுக்கு போல. நம்ம ஊழமுக்கு குமார் ஃபோன் பண்ணி வெறுப்பேதுடா மச்சான். அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். நாளைக்கு நான் லீவ் மச்சான். எங்கள் ஆயா மறுபடியும் சாவடிக்க வேண்டியதுதான். யார் அந்த பையன்? நான் அந்த பையன். யார் அந்த பையன்? நான் அந்த பையன். நான் பாக்குறீங்கோ எப்போலாட்டி ஊருக்கு போயிட்டா அதான் அந்த சந்தோஷம். ஒரு வாரம் சாமான் தொலைக்கிற வரையே இல்லை. கையெல்லாம் பூத்து போச்சுப்பா. என்ன வேலை வாங்கடா முடியலடா சாமி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். தலைவர் பாடிட்டு போயிட்டாரு. அப்படியே மனைவியிடம் நீ அடியை வாங்கலாம் சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தை நாம இருந்திருக்கலாம். நான் அடி அடிக்கிறா பொண்ணு பார்க்க போகும்போது என் மாமனாருக்கு ஒரு கண்ணு தொய்யா இருக்க போதே உஷாரா இருக்கணும். நம்ம தான் ஏமாத்துட்டோம். இருந்த ஒரு கண்ணும் கல்யாணத்தன்னைக்கு கலங்குச்சு. நம்ம தான் ஓம குண்டத்துல வந்த புகனால கலங்குச்சுன்னு நினைச்சிட்டோம். வாழ்க்கையில வர சந்தோஷம் மட்டும் ஷார்ட் பிலிம் மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடுது. ஆனா இந்த பழா போன பிரச்சனை மட்டும் இங்கிலீஷ் படம் மாதிரி 7வது 8வதுன்னு பாட்டா போயிட்டே இருக்கு. நம்மள ஒரே முழுவத மொழிதான் போல இருக்கு. என்கிட்ட ஐயோ வந்துட்டேன். கோலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்திரகாளியம்மா. என்ன பண்றதம்மா புலமாத்தானம்மா, என்ன காப்பாத்தம்மா. என்ன குத்த விஷயம் உட்காந்துட்டான். ஒருவேளை நமக்கு இதுதான் கடைசி பாடலோ? சனிக்கிழமை கூட பார்க்காம வெயிட் பண்ணிடா. பாத்ததா ஸ்ட்ரெயிட்டா விடுறதா கூட செங்கல்பட்டு தாண்டி போனடா.